இப்போ ஹீரோ மோட்டார் சைக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மோட்டார் சைக்கிள்ஸ்னு பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் 100cc 125cc தான். 150cc மார்க்கெட் பூம் ஆகிறத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ சைலண்டா இருந்துகிட்டு இப்போ இந்தியாவில் எந்த பிராண்ட்ஸ்லயும் இல்லாத 150cc டோல் ஸ்போர்ட் பைக்கை ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண போறாங்க. அந்த பைக்ல உள்ள டிசைன் பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க இம்பல்ஸ் அங்கிள் யூஸ் பண்ண அதே இன்ஜினை தான் யூஸ் பண்ண போற மாதிரி தெரியும். இப்பவே அதை 150cc 5 ஸ்பீட் கியர் பாக்ஸோட கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்போ உள்ள அதே இன்ஜினை 160cc ஏற்ற மாதிரி ரீடெவலப் பண்ணி 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோட கொடுக்கறதுக்குமே ஒரு அதிகமான சான்ஸ் இருக்கு. 150cc செக்மெண்ட்ல வரதால இத மைலேஜ்னு பார்த்தாலும் ஓரளவு டீசென்ட்டா 45 to 50 சம்திங் கிட்ட தரும். அதனால நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷனை பொறுத்தவரை இந்த வண்டியை நிறைய கம்ப்யூட்டருக்கு ஏற்ற மாதிரி வாங்குறதுக்குமே நிறைய சான்ஸ் இருக்கு. ஃபைனலா இதோட பிரைஸ்னு பொறுத்தவரை 1,60,000 ல இருந்து 1,70,000 வரைக்கும் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் உண்மையை சொல்ல போனா இந்தியன் பிராண்ட்ல இந்தியாவில் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண டுவல் ஸ்போர்ட் பைக் 150cc கேட்டகரியில நம்ம இம்பல்ஸ் தான். அப்பவே 2011 ஹீரோ மோட்டோகார்ப் இம்பல்ஸை லான்ச் பண்றாங்க. ஆனா அதோட சேல்ஸ் வந்து அந்த அளவு போகல. அதனால அதை 2017 டிஸ்கன்டினியூ பண்றாங்க. ஆனா அந்த பைக்கை பொறுத்த ஹோண்டாவோட NXR 150 ப்ரோவை கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வண்டியுமே லான்ச் பண்றாங்க. ஸோ அதனாலே இம்பல்ஸை 150cc ஒரு டுவெல் ஸ்போர்ட் ராஜானே சொல்லலாம். செமி டபுள் கிரெடில் ஃப்ரேம் சேசிஸ் 245mm கிரவுண்ட் கிளியரன்ஸ்ல வண்டி வச்சு ஆஃப் ரோட்லாம் புகுந்து விளையாடுவாங்க. பைக்ஸே போக முடியாத இடங்கள்ல ரஃப் டெரைன் மவுண்டன்ஸ்லாம் வண்டி அசால்ட்டா போகும். என்னதான் இம்பல்ஸ்ல ஆஃப் ரோட் ஸ்பெக் அள்ளி கொடுத்திருந்தாலும் அந்த வண்டியோட சேல்ஸ்னு பார்த்தா சுத்தமா இல்ல. ஸோ 2017 அந்த வண்டியை டிஸ்கன்டினியூமே பண்றாங்க ஹீரோ மோட்டார் கிராஃப்ட். தென் அகைன் 2 வருஷம் கழிச்சு 2019 ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் லான்ச் ஆகுது. இதுல கொடுத்திருக்கிறது என்னமோ ஒரு 200cc செக்மெண்டான இன்ஜின் தான். அதனாலே இது ஒரு பெரிய பைக்கான ஒரு தோற்றத்தை கொடுக்கும். ஸோ நிறைய பேர் இந்த வண்டியை வாங்கினாங்க. ஆனால் இதோட சேல்ஸ்மே அந்த அளவு பெருசா இல்லை. இருந்தாலும் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல ஒரு அஃபோர்டபுளான ஆஃப் ரோட் டூல் ஸ்போர்ட் பைக்குன்னா நம்ம மைண்டுக்கு நான் வரது எக்ஸ்பல்ஸா தான் இருக்கும். ஸோ அதனாலே ஹீரோ மோட்டார் கார் அப்புறம் செக்மெண்ட் பெஸ்டா இருக்கணுங்கிறதால அதுலேயே 210cc வரைக்கும் அப்கிரேட் பண்றாங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லாவே இதில் டெவலப் ஆகுது. ஸோ இதுலேயே நிறுத்தாம 150 செக்மெண்ட்ல இருந்து 400 450 செக்மெண்ட் போறது சீரியஸா ஹீரோல ஒரு நல்ல முயற்சி தான். அண்ட் இனிமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இனிமே நீங்க யாராவது ஹீரோட ஆஃப் ரோட் பைக் வச்சிருக்கீங்கன்னா மறக்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.